Hi friends, welcome to Jenny's Design. இன்னைக்கு கூட நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டாக தான் வந்து எடுத்திருக்கோம். ஒரு ஷார்ட் ஸ்லீவ். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் மார்க் பண்ணியாச்சு. ஸ்லீவ்ஸ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3 லைன் வந்து ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக கோல்டு ஒர்க். நம்ம வந்து வேறு ப்ளவுஸ் அண்ட் சாரீ கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ப்ளவுஸ் வந்து சேம் கலராக இருக்கும்போது நம்ம சிங்கிள் கலர் மட்டும் யூஸ் பண்ணி போட்டோன்னா இன்கேஸ் சாரீ வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து 2-3 சாரீ கூட சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2 ரவுண்ட் பீடை வந்து ஒன்றா ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் சாரீ யூஸ் பண்ணி. இது கோல்டு பீட் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கமெண்ட் பண்ணி அண்ட் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணி. நான் வந்து பிராண்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். கலர் வந்து டல் கோல்டு தான் வந்து யூஸ் பண்ணேன். ரொம்ப பிரைட்டாக இருக்க கோல்டு வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் அது வந்து சீக்கிரமாக ஃபேட் ஆகிடும். இப்போ நான் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்கேலப் மாதிரி கொடுத்து ஒயிட் பென்சிலே ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து பீட் ஒர்க் பண்ண போகிறோம். சின்ன ஸ்கேலப்பாக கொடுத்துக்கலாம். ரொம்ப டார்க்காக வந்து வரையாதீங்க எப்போவுமே. பிகாஸ் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால் லைட்டாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீட் ஒர்க் அப்படியே வந்து ஸ்கேலப்பாக வந்து சுகர் பீட்ஸில் வந்து ரொம்ப வந்து டீப்பாக வந்து ஸ்கேலப் கொடுக்காம லைட்டாக வந்து சின்ன ஸ்கேலப்பாக தான் கொடுத்துருக்கோம். 2 பீட்ஸாகவே ஸ்டிச் பண்ணுங்கள், நிறையா பண்ணாதீங்க. அதுவும் டேர்னிங்ஸ்லலாம் வந்து ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்து அகெயின் பேக்கில் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஷார்ப் ஏஜுமே நல்லா நீட்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் வந்து ரைஸ் பீட்ஸ் வந்து எடுத்துருக்கேன். பெரிய சைஸ் நம்பர் 4. ஸோ இதுவுமே ஜரிலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். வி டைப்பில் ஸ்டிச் பண்ணி சென்டர்லேயும் ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கணும். ஒரு ஸ்கேலப்குள்ளே வந்து அந்த ரைஸ் பீட்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்கேலப்குள்ளே ஒரு சுகர் பீட்ஸ்க்கு வந்து அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் கட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். டியூப் பீட் அது யூஸ் பண்ணி வி டைப்பில் ஸ்டிச் பண்ணி அங்கே வந்து நம்ம ஸ்டோன் தான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். அகைன் இதே மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த வி டைப்பில் விட்டுருக்க எல்லாத்துலேயுமே க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்து பிகினர் கூட ட்ரை பண்ணலாம் இந்த டிசைன். இதுக்கு வந்து ஃபிட்டிங் ஸ்டோனில் ஸ்மால் சைஸ் வந்து எடுத்து ஸ்டிக் பண்ணணும். ரொம்ப பெரிய சைஸ் பண்ணோன்னா நல்லா இருக்காது. பிகாஸ் டிசைனுமே ஒரு பார்டர் ஒர்க் மாதிரி தான். பட் புட்டாஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்கும். இது பார்டர் ஒர்க் ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு புட்டாஸ் பார்த்திங்கன்னா நம்ம 3 ரவுண்ட் பீடு வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஸ்பேஸில் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதாவது 2 செயின் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டாச்சு. பிகாஸ் இதுக்கு அவுட்லைனில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். இதுக்கு வந்து மிஷின் த்ரெட்டே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்பேஸில் வந்து அசிங்கமாக தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் அவுட்லைன் பண்ணி நாட் பண்ணிக்கலாம். அகைன் நெக்ஸ்ட் இருக்க நம்ம 3 ரவுண்ட் பீட்லேயும் சுகர் பீட்ஸ் வந்து அவுட்லைன் பண்ணணும். இந்த ஒர்க் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் அண்ட் வந்து ரைஸ் பீட்ஸ் அண்ட் டியூப் பீட்ஸ் அந்த மாதிரி சிம்பிளான மெட்டீரியல் யூஸ் பண்ணி கொஞ்சம் வந்து ஃபேன்சியான ஒர்க் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் பீட்ஸை வந்து வி டைப்பில் ஒரு 3 பீட் கொடுத்து நாட் பண்ண போகிறோம். இது எல்லாமே மிஷின் த்ரெட்லேயே பண்ணிட்டேன். பிகாஸ் ஒரே த்ரெட்டுன்னும் போது நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதே மாதிரியே 4 சைட்லேயுமே நம்ம ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் இதே மாதிரி வி டைப்பில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக நாட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு செயின் லாக் போட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து செப்பரேட்டாக நாட் தான் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே டபுள் சைடு. நெக்ஸ்ட்டு சைடு பார்த்திங்கன்னா நம்ம 3 ரவுண்ட் பீடை கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பீடு அவுட்லைன்லாம் வேண்டாம். ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த வி டைப் மாதிரி ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிட்டாலே போதும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஈவன் நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் டிசைனாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஒரு ஸ்டிச் கற்றுக்கிட்ட அப்புறம் சின்னதாக டிசைன் ட்ரை பண்ணும்போது தான் நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் அண்ட் டவுட்லாம் வரும். நம்ம ஸ்டெப்பாக வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புட்டாஸுமே வந்து நிறைய டிசைனாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களோட ட்ரை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புங்க. இதோட ஃபுல் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்லீவ் எல்லாமே
ஃபுல்லாக சூப்பராக 2 ஸ்லீவுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்குமே சிம்பிளாக இந்த பார்டர் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். புட்டாஸ் வந்து அங்கங்கே கொடுத்துட்டு சேம் இதே ஒர்க் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்டாக இருந்ததுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இதோட போஸ்ட் அண்ட் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.